வெல்கம் டு லோகு சேனல். நாங்கள் வந்து ஆயுத பூஜைக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனோன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். டிராக்டர் ஷெட்டு க்ளீன் பண்ணது, அப்புறம் வீடு க்ளீன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாடு கன்று போட்ட வீடியோவும் இருக்கும். அது லைட்டாக தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்ற எல்லா பண்டிகைக்கும் இந்த தீபாவளி, கார்த்திகை தீபம் அந்த மாதிரி, அப்புறம் பொங்கல், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நினச்சா போதும், வீடு குப்பையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி இந்த டிராக்டர் வண்டி, டிராக்டர் ஷெட்டு, அப்புறம் இந்த கட்டுத்தரை அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுறது தைப்பொங்கலுக்கும் இந்த ஆயுத பூஜைக்கும் மட்டும்தான். அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறது இல்லை. ஸோ ஆயுத பூஜைக்கு வந்துட்டு நம்ம வீட்டை விட இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். வீடு வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஆடி 18 அந்த டைம்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருந்ததுனால வீட்டில் வந்துட்டு அவ்வளோவா வேலை இல்லை. ஜஸ்ட் வந்து ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஒட்டடை அடித்து விட்டு. டிராக்டர் ஷெட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒட்டடை, அப்படியே கூடு கூட தொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தைப்பொங்கலுக்கு சுத்தம் பண்ணது தான். இன்னொரு 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அடுத்து தைப்பொங்கலே வரப்போகுது. ஸோ கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு ஒட்டடை அடிக்காததுனால, ஒட்டடை மட்டும் அடித்து விட்டாலுமே அது வந்து ஓப்பனாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டடை கூடு தொங்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிராக்டர் ஷெட்டில் நிறைய ஷெல்ஃபும் வச்சு அதில் வந்துட்டு நிறையா சாமானம் வச்சுருக்குறாங்க. டிராக்டரும் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால மண்ணும் வரும். மண் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம கீழே தரையை வந்து கூட்டி விட்டுருவோம். ஒட்டடையும் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்பப்போ வந்து அடித்து விட்டு தான் இருப்போம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டடை கூடு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நடவு சீசன்றதுனால ஹஸ்பண்ட் பிஸியாக இருக்கிறாங்க. மாமாவும் வந்துட்டு காட்டில் வேலை இருக்கிறதுனால பிஸியாக இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் தான் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு விட்டுறலாம். நம்மளால் என்ன முடியும்னா ஒட்டடை தான் அடிக்க முடியும். வண்டியெல்லாம் கழுவுறது பார்த்திங்கன்னா அவங்களே கழுவிப்பாங்க. சரி ஓகேன்ட்டு வீட்டை வந்து ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியிலையும் அடிச்சுட்டு, சரி அந்த கையோடையே வந்து நம்ம அடிச்சிட்டோன்னா தலைக்கு குளிச்சுட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஆனாலும் பரவாயில்லன்னு பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த டிராக்டர் ஷெட்டுக்கு வரப்போ. சரி ஓகே, ஒரே மட்டும் வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒட்டடை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக சஷ்வின் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் அவன் பண்ணுற ஹெல்ப்பை பாருங்கள். கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகராமல் நிற்பான் பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த டிராக்டர் ஷெட்டோட ஹைட்டும் எட்டாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட குச்சியும் இல்லை. ஒரு குச்சி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 ட்ரெய்லர் நின்னங்காட்டி அந்த ட்ரெய்லருக்கும் இந்த ட்ரெய்லருக்கும் மாறி மாறி ஜம்ப் பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் அடித்தான். ஷெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் சுத்தம் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா 2 ட்ரெய்லரும் நின்றுச்சு. அப்புறம் நிறையா இரும்பு சாமானம் ஷெல்ஃபில் வந்துட்டு அந்த டிராக்டருக்கு தேவையான ஆயில், நட்டு, போல்ட்டு, ஸ்பேனர் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சாக்கு, படுத்தா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது போக நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மம்முட்டி, தேங்காய் எடுக்கிற கூடை, அப்புறம் குப்பை அள்ளுற கூடை, இந்த மாதிரி விதவிதமாக வந்துட்டு நிறையா எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. மேலே பாருங்கள் போருக்குள்ளே போடுற அந்த ஹோஸ் பைப்பு. ஸோ நிறைய வந்து டம்ப் பண்ணி வச்சங்காட்டி குப்பை வந்து நிறைய படிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுவும் இல்லாமல் 2 ட்ரெய்லரையும் தாண்டி என்னாலையும் வந்துட்டு எட்டுற அளவுக்கு அடிக்க முடியல. ஸோ அந்த ட்ரெய்லர் இருந்த இடம் மட்டும் சஷ்வினை அடிக்க சொல்லிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு எட்டுமோ அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஷெட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு பாய்லர் போட்டிருக்குறோம். அப்புறம் இந்த குட்டி ஜென்ரேட்டர் ஒன்று இருக்குது. அது போக இருக்கிற டெய்லர், வண்டி, சைக்கிள், அப்புறம் நம்ம ஓட்டுற 2 வீலர்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே தான் அங்கங்கே நிற்கிது. ஸோ கால் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கிற பக்கம் மட்டும் நாங்கள் நகர்ந்து அடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆயுத பூஜை அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வர சொல்லி அங்கேருந்த டிராக்டர் ஷெட்டில் இருந்த ஃபுல்லாத்தையுமே ஒன்று விடாமல், ஒரு நட்டு போல்ட்டு கூட விடாமல் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக குப்பையெல்லாம் கூட்டி விட்டு தண்ணி விட்டு கழுவி விட்டு சுத்தமாக ஆக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆயுத பூஜையை கொண்டாடணும். இன்னும் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சாணி போட்டு ஃபுல்லாகவே வலிச்சு விட்டுருவோம். வலிச்சு விட்டுட்டோன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தை மாதம் வர வரைக்கும் கவலையே இல்லாமல் இருக்கும். தை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த டைமில் வலிச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு, இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ரொம்ப வேலையும் இருந்தங்காட்டி, ரொம்ப இடைஞ்சலாக இருந்தங்காட்டி இந்த டைம் பார்த்திங்கன்னா சாணி போட்டு வலிக்கலை. ஜஸ்ட் வந்து ஒட்டடை அடித்து தண்ணி விட்டு ஃபுல்லாத்தையும் கழுவி விட்டாச்சு எல்லா சாமானத்தையும் எடுத்து. சுத்தம் பண்ண சொன்னால் நீங்கள் குரங்கு மாதிரி தாவி விளையாடிட்டு இருக்கிறேன். வேறு அந்த டியூப்லைட் கிட்டாடி
டியூப்லைட் கிட்ட. அந்த அந்த இதுக்கு வந்துடு. எட்டாவது அந்த அன்றைக்கி அது மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடித்து முடிச்சிருக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க யாருமே வரமாட்டாங்க ஹெல்ப்புக்கு வந்துட்டு நாங்கள் ஆளும் கூப்பிட மாட்டோம். எங்கள் வேலையை வந்துட்டு நாங்களே தான் செஞ்சுப்போம். வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால வெளியில் மட்டும் ஆள் கூப்பிட்டுப்போம். வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கனால ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருந்துச்சு. ஷெல்ஃப் மட்டும் வந்து இன்னும் எடுத்து வைக்கவே இல்லாதங்காட்டி ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கீழே இந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மளிகை சாமான்லாம் வாங்கி அப்படியே பாக்கெட்டாக வச்சுருந்தேன். முன்னாடியே இருந்துச்சுன்னா வந்து நமக்கு பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே வச்சுருந்ததில் வந்துட்டு சரி மளிகை சாமான்லாம் குப்பை அடிச்சிட்டு கிடக்கிறதுக்கு பதிலாக நம்ம எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டு வச்சிட்டோன்னா ஷெல்ஃபை க்ளீன் பண்ணும்போது அதை வந்து திரும்ப எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது எனக்கு அடுப்புக்கு ரைட் சைட்லேயே கை கட்டுற மாதிரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 ரேக் இருக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அது வந்து நான் ஸ்பைஸ் ரேக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கிறது, மளிகை சாமான்லாம் வச்சுக்கிறது, அப்பப்போ தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்துட்டு மாற்றி வச்சுருக்கிறேன். பிளாஸ்டிக், அப்புறம் பாட்டில், அந்த மாதிரி பக்கெட்டு, அந்த மாதிரி வந்து நிறையா மாற்றி வச்சுருக்கிறேன். சில்வரில் கொஞ்சம். சரி ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஜஸ்ட்டு இந்த டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுட்டு அந்த மேலே லைனர் வந்து எடுத்து நல்லா அதில் இருக்கிற டஸ்ட்டையும் தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக குப்பையும் கூட்டி விட்டு அதே மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி நான் எதையுமே மாற்றலை. சரி ஓகே, ஃப்ரீ டைமில் வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கையோடு எல்லாத்தையும் பண்ணணுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வேலை முடியவே முடியாது. பாட்டிலெலாம் மாற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம அதை காய வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாற்றணும்னு நினைப்போம். சரி எடுத்துகிட்டு வெயிலில் போடலான்னு சொல்லி வெயிலில் போடுவோம். அது பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் பாட்டில்லாம் சரி எடுத்து கொட்டணும். நம்ம வந்து பாட்டிலையும் சரி க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா பாட்டிலில் தனியாக போட்டு வச்சுட்ருக்கணும். இது மாதிரி வந்து நான் போன வருஷம் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு தூசியை மட்டும் தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி நம்ம ஒரு பாட்டிலாக வந்து தீர அதை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணி போடல. அதனால் ஓகே, நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணிட்டா அடுத்தடுத்து வர ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ ஆயுத பூஜைக்கு வந்து டீப் க்ளீன் பண்ணியிருக்கிறீங்கன்னா அடுத்தடுத்து தீபாவளி, கார்த்திகை தீபம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும். அப்புறம் நம்ம தைப்பொங்கலுக்கு வேணால் ஒரு வாட்டி டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அந்த மாதிரி டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டாலே போதும். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை வந்து வேலை செய்யும் போதும் ஐயோ இந்த வேலையை செய்யணுமேன்ற மாதிரி ரொம்ப சலுப்பாகவும் இருக்கும். எப்படி இருந்தாலுமே நம்ம வந்துட்டு பாட்டிலில் வந்து ஒரு 2 தடவை இந்த போட்டு வச்சுருக்கிற பொருட்கள்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருந்தாலும் வாஷ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். ஷெல்ஃபை மட்டும் நம்ம வந்து தூசி தட்டி விட்டு க்ளீன் பண்ணோன்னா போதும். லைனர் வந்து எப்போயாவது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி போட்டோன்னா போதும். இந்த நடுவில் இருக்கிற ஷெல்ஃப்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாட்டில்ஸ் தான் இருக்கும். அதில் என்ன பருப்பு, அப்புறம் இந்த சீரகம், மிளகு, சோம்பு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். கீழ் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் டப்பாவில் இருக்கிற 12 பாட்டில்லையுமே வந்து மசாலா பொடி தான் இருக்கும். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் சோடா உப்பு, கொத்தமல்லி பொடி, இந்த மாதிரி எல்லா பொடியுமே வந்துட்டு இந்த பாட்டிலில் போட்டு இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன். அது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரைப்பட்டி யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்பப்போ வந்து டக்குன்னு நம்ம எந்த மசாலா வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம். அது போக கீழே இருக்கிற அந்த 3 பீங்காஞ்சார்லேயுமே வந்து கல்லுப்பு, பொடியுப்பு, அப்புறம் நாட்டு சக்கரை வச்சுருக்கிறேன் பெருசில். எதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரம் தேய்ச்சி எடுக்கலை. எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே தூசியை மட்டுமே தொடச்சி வைக்கிறேன். ஏன்னா ஒன்று எடுத்தேன்னா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லைனாக வந்துட்டு சரி இதையும் நம்ம விளக்கிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட தான் தோணும். இந்த ஷெல்ஃப்லேயே வந்து அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து பால் குண்டா வைக்கிறதுக்கும் அப்புறம் அஞ்சரை பெட்டி வைக்கிறதுக்கும் அதுலேயே வந்து ஒரு ஸ்டெப் ரேக் மாதிரி வச்சு இன்னொரு அஞ்சரை பெட்டி வந்து அது மேலே வச்சுருக்கிறேன்.
இப்போ இந்த சைடு இருக்கிற ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ஓகேவாக இருக்கிற அளவுக்கு க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஷெல்ஃபில் மட்டும் இருக்கிற சம்படத்துல எல்லாம் சில்வர் சம்படத்துல எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம். அது வந்து டைம் இருக்கிறப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கிறேன். கீழே இருக்கிற கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கசகசன்ட்டு. சைடில் ஃப்ரிட்ஜு அப்புறம் இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வச்சுருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து ஃபுல்லாகவே கஜ கஜன்னு ஆயிடுச்சு. அதில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் தூசி தட்டி விட்டு அந்த லைனரில் இருக்கிற டஸ்ட்டையும் தட்டி விட்டுட்டு அப்புறமா தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா கீழே இருக்கிற தேவையில்லாத சாமானத்தெல்லாம் எடுத்து மேலே வந்து வச்சுட்டோன்னா கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நானும் ஒரு தடவையும் வந்து சுத்தம் பண்ணும்போதும் கீழே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே எடுத்து தான் வைக்கிறோம். திரும்ப வந்து எப்போ எடுக்கிறோன்னு தெரில. திரும்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃபும் வந்து ஃபில் ஆயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகுதுன்ட்டு ஷெல்ஃபில் வந்துட்டு அந்த கார்னர் ரேக்கில் வந்து டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு மேலே வந்து பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுட்டேன். கீழே இருக்கிற ரைட் சைடில் வந்து பிளேட்டும் டம்ளரும், லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குண்டாலாம். அதே மாதிரி கீழே வந்துட்டு நாய்க்கு அரைச்சி வைக்கிற அந்த அரிசி, அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜோட சந்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வயர் கூட வச்சு அதில் பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கிறேன். ரைட் சைடில் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கு அந்த கார்னர்லேயே வந்து ஸ்நாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அஸ்கா சர்க்கரை பக்கெட்டு, நாட்டு சர்க்கரை பக்கெட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் கீழே வச்சுருக்கிறேன். பெரிய கேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது அது இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பு, இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்புக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபு, அப்புறம் சைடில் இருக்கிற அந்த கவுண்டர் டாப், பிளாக் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃபு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி கூட எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே வச்சுருந்த தரையில் வச்சுருந்தோன்னா பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கூட்டுறப்ப துடைக்கிறப்ப எல்லாம் எடுத்து நகர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. தூசியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக படிஞ்சிருது. அதனால் தூக்கி எல்லாத்தையுமே வந்து ஷெல்ஃபில் போட்டு வச்சுட்டேன். தரையில் வந்து எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அந்த சீமாரும் டஸ்ட்பினும் மட்டும் இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். அடுத்த நாள் ஆயுத பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு 10:45 11 மணிக்கே பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டுருச்சு. கேர்ள் பேபி தான் போட்டிருக்குது. காட்டுக்குள்ளேயே கட்டி வச்சுட்டோம். அந்த தென்னந்தோப்புலேயே வந்துட்டு நிழலும் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா மரம், இந்த செடி கொடியெல்லாம் இருக்கிறதுனால, ஓலையெல்லாம் இருக்கிறதுனால வந்து அதுக்கு அடியும் படாது. நம்ம இங்கே தரையில் கட்டி வச்சுருந்தோன்னா வெயிலாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் கட்டி வச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து வேலை ஈஸி ஆயிடுச்சு சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் பேபி. செகண்டும் வந்துட்டு கேர்ள் பேபி தான் போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேர்ள் பேபி தான். அது வந்து இன்னமும் இருக்குது. நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்று போடும்போதும் பார்த்திங்கன்னா நான் அதை வீடியோ எடுத்திருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் போட்டிருந்துச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் டெலிவரி பார்த்தாங்க. இந்த டைம் வந்து மாமா டெலிவரி பார்த்துருக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் கன்று போடுற அந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போது நான் தான் வந்து மாட்டை அங்கே எங்கேயும் நான் மாற்றி அவுத்து கட்டிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக கன்று போடுற டைமுக்கு தான் வந்து மாமாவுமே வந்தாங்க. இது வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு நைட்டு. மாடு, எருமை, வண்டி, இந்த டிராக்டர், ட்ரெய்லர், கலப்பை, ரொட்டாவேட்டர்னு சொல்லிட்டு அப்புறம் 2 வீலர், காரு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி டிராக்டர் ஷெட்லாம் வாஷ் பண்ணி நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படியும் வந்து 7 மணி ஆயிரும். ஸோ நைட்டு தான் நாங்கள் எப்போயுமே ஆயுத பூஜை கும்பிடுவோம். அந்த அன்றைக்கி காலையிலையும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நடவு முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக சேரெலாம் காஞ்சு போய் இருக்கிறதுக்கு கேஜ்வியில் இதெல்லாம் கழுவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ 4 டிராக்டர் நின்றுட்டுருக்குது. 3 வந்து எங்களோடது, 1 வந்து அப்பாவோடது. அப்புறம் இந்த கலப்பை, ரொட்டாவேட்டர், விதவிதமான கலப்பை எல்லாமே வச்சுருக்காங்க. 2 வீலரில் அஸ்வினோடது தான் வந்துட்டு முன்னாடி நிற்கிது. அவன் ஸ்டார்டிங்லேயே கழுவி கொண்டு வந்து நிறுத்திட்டான். எல்லா வண்டிக்கும் பூஜை போட்டு பொரியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாடும் கன்றுக்குட்டியும் பாருங்கள். ஒரு 2 நாள், ஒரு நாள் தானே ஆயிருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளோஸாக இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா கொஞ்சம் காணனா கூட கத்த ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி மாதிரியே தான் மாடு, இந்த 2வது கன்றுக்குட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு திண்ணீர் மாதிரி ஒரு இது இருக்கும். அது இந்த சிந்து மாட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு முக்கால்வாசி இருக்க தான் செய்யுது. சீம்பால் காய்ச்சறது, கூழ் காய்ச்சறது எல்லாமே வந்துட்டு நான் முன்னாடியே வந்துட்டு 1 வருஷம் முன்னாடியே போட்டிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே காட்டலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லில் வந்துட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கலப்பையெல்லாம் அவங்க வேலை செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனது போக மிச்சம் இருக்கிற கலப்பையெல்லாம் வாசல் நிற்கங்காட்டி எனக்கும் சஷ்வினுக்கும் நல்லா வசதியாக போச்சு. சஷ்வினுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பல் வளர்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு ஊஞ்சல் ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்புறமா தான் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சஷ்வினோட ட்ரெஸ் எல்லாம் காய போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இப்போ வந்து வெயிலும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கங்காட்டி கயிறும் இடம் பத்தலை. ஸோ அதெல்லாம் காய போட்டுக்கிறது.